மயிலாடுதுறையில் உணவகம் ஒன்றில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் உணவக ஊழியரை தலையில் ரத்தம் வழிய கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் பார்ப்போரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தாக்குதலில் 6 பேர் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் உள்ள நிலையில் 2 பேரை மட்டும் கைது செய்து ஒரு தலைப்பட்சமாக நடவடிக்கை எடுத்த காவல்துறை. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் செந்தில் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இந்த உணவகத்தில் நேற்று முன்தினம் உணவு சாப்பிட வந்தவர் இளைஞர் ஒருவர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுள்ளார். சிக்கன் ரைஸுக்கு தொட்டுக்கொள்ள சாஸ் அதிகம் கேட்ட நிலையில் சாப்பிட வந்த இளைஞருக்கும் உணவக ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சிக்கன் ரைஸில் சிக்கன் குறைவாக உள்ளதாக இளைஞர் மீண்டும் பிரச்சனை செய்துள்ளார். அவரை உணவக ஊழியர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். சிறிது நேரத்தில் தனது கூட்டாளிகள் 6 பேருடன் சேர்ந்து அங்கு வந்த இளைஞர் உணவக ஊழியர்கள் மீது கடுமையாக தாக்கினார்கள். மேலும் உணவு தயார் செய்யும் சரக்கு மாஸ்டர் ஆரூன் என்பவரை கையில் கிடைத்த பொருட்கள் கொண்டு தாக்கியதில் தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது. ரத்தம் வழிய அவரை மீண்டும் மீண்டும் தாக்கினர். தொடர்ந்து அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பார்ப்போரை மிகுந்த அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் 16 வயது சிறுவன் என்பதும் மீதமுள்ளவர்களில் அரவிந்த் என்ற நபர் மீது மட்டும் காவல்துறை வழக்குப்பதிவு செய்துள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கஞ்சா மற்றும் குடிபோதையில் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழைய பேருந்து நிலையத்தில் 24 மணி நேரம் காவல்துறை பாதுகாப்பு உள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. மேலும் தாக்குதலில் 6 பேர் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் உள்ள நிலையில் காவல்துறையினர் இருவர் மீது மட்டும் வழக்குப்பதிவு செய்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தம்பியை கூப்பிடாங்க இல்ல ஒண்ணும் இல்ல அவனும் நானும் அடிச்சான்னு சொன்னானே யாரு சொன்னான்னு நானும் அடிச்சான்னு சொன்னானே யாரு கைய அடிச்சுடுறான் கடைக்கு வேணாம் அவன் கூப்பிட்டானு ஆமா என்ன முடியுமாமா அவனும் தானே அடிச்சான்னு சொன்ன யாரா சொன்ன அவனும் தானே அடிச்சான்னு சொன்னீங்க அவனும் தான் அடிச்சான்னு சொன்னீங்க அவனும் தானே அடிச்சான்னு சொன்னீங்க அவனு அடிச்சான்னு